ஒரு 10 நிமிஷத்துல தோசை சப்பாத்திக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி டேஸ்டியான கேப்சிகம் ஆனியன் மசாலா கடகடன் செஞ்சிடலாம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் ஆயில சேர்த்துட்டு 2 கியூப்ஸா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோடவே ஒரு கேப்சிகம் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி சேர்த்து அதையும் நல்லா வதக்கி நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனதுக்கு அப்புறம் வதக்கி வச்சிருக்கிற கேப்சிகமையும் ஆனியனையும் வெளியே எடுத்துட்டு அதே பேன்ல ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு கட் பண்ண பச்சை மிளகாவை சேர்த்து ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா வதக்கி பச்சை வாசம் போனதுக்கு அப்புறம் 2 தக்காளி பழத்தை அரைச்சு சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு அதோடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் மிளகா பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் குருமிளகு தூளையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கப் அளவுக்கு தயிரை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை அலசி சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா கொதி வர ஸ்டார்ட் ஆகும் போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற கேப்சிகம் ஆனியனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அவ்வளவுதான், ஆயில் எல்லாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கும். ஸ்டவ் அணைச்சிட்டு நறுக்கின மல்லித்தலையையும் காஞ்ச வெந்தயக்கீரையையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சப்பாத்தியோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லயும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.